ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம இஇசிபி சிகிச்சை முறையை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்க முடியாது. இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஏன் சிஏபிஜிக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக ஏன் இதை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடாது? அதாவது வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறையை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறத விட இது வந்து இன்னொரு மொடாலிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து ஒரு பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒரு இருதய நோய்க்கு யூஸ் பண்ணுறோமோ அது போல் வந்து இஇசிபின்றது வந்து இது இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் த பேஷண்ட். இப்போ இந்த இஇசிபி சிகிச்சை முறையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு கார்டியாக் பேஷண்ட்டு, அதாவது 2 வெசலோ 3 வெசலோ அடைப்பு இருக்கிறவங்க வந்து ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா, அதாவது அவங்களால கொஞ்சம் தூரம் நடக்க முடியும், அடிக்கடி பெயின் வருது, என்னோடய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அவ்வளோவா இல்லை டாக்டர், என்னால் வந்து முன்னாடி மாதிரி நடக்க முடியல, முன்னாடி வந்து நான் ஒரு 4 கிலோமீட்டர் நடப்பேன், இப்போ வந்து ஒரு 500 மீட்டரோ 1 கிலோமீட்டர் நடந்தாலே எனக்கு பெயின் வருது அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஸ்டேபிள்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு வந்து இஇசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு பைபாஸோ ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ எவ்வாறு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபு, அந்த எக்ஸசைஸ் டாலரன்ஸு எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுதோ அதே அளவுக்கு நம்ம இஇசிபி மூலம் டெஃபினட்டாக செய்ய முடியும். ஆனால் இந்த பேஷண்ட் செலெக்ஷன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் வந்து அன்ஸ்டேபிள் பேஷண்ட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரியும் ஆஞ்சியோபிளாஸ்டியும் வந்து இட்ஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அங்கே வந்து இட் இஸ் அ லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம இஇசிபி சிகிச்சை முறையை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்க முடியாது. இந்த ஸ்டேபிள் பேஷண்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறை செய்கிறதுனால வந்து அவங்களுக்கு எந்தவித ரிஸ்க்கும் இருக்கிறதில்ல. அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், எக்ஸசைஸ் டாலரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்ஜரி செய்யாமலே, அதாவது ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் போடாமலே வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறை மூலம் டெஃபினட்டாக குணமடையலாம்.